11வது அதிகாரம். தேர்ட் ட்ரீ ஃபார் த்ரீ அப்படின்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். 3வது நாள் வந்து ஆண்டவர் ட்ரீயை கிரியேட் பண்றாரு. வெஜிடேஷன்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்றாரு. பூமியில இருக்கிற எல்லா மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சூப்பரா கிரியேட் பண்ணிட்டாரு. அது நல்லதுன்னு பார்த்துட்டாரு. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சுல, எல்லாம் கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படிதானே இமேஜின் பண்ணுவோம். ஓகே, டே 1 வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னோடனே வெளிச்சம் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து என்னெல்லாம் உருவாக்குறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புல்லு, விதை எல்லாத்தையுமே ஆண்டவர் அழகழகா அந்தந்த ஜாதியின்படியே குடிக்கும் கனி விருட்சங்கள் எவ்வளோ கனி இருக்குல்ல. நம்ம கொடைக்கானல் பக்கத்துலலாம் டூருக்குலாம் போனோம் அப்படின்னா, அங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டாக பழம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது நமக்கு அறிவுக்கு தெரிஞ்சது. இன்னும் ஃபாரின்லாம் போனால் நிறைய நிறைய ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஆண்டவர் அழகாக உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த 11லேருந்து 13 பார்க்குறப்போ. ஆனால் 3வது நாள் ஆயிடுச்சு. 3வது நாள் முடிஞ்சிருச்சு. அதாவது 3வது நாள் அந்த கிரியேஷன்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 5, 6ல் பார்த்தீங்கன்னா, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது இது உருவாக்கிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா மறுபடியும் எப்படி உண்டாகாம இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் உண்டாகல? நிலத்தின் சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ 2 விஷயம் இதுல பெண்டிங்கா இருக்கு. அதாவது உருவாக்கிட்டாரு. அவ்வளோதான். அவர் இதில வந்து செக்லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆ ஆனா, இன்னும் அது வெளிய தெரியல. நம்ம லைஃப்ல நெறைய பேர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அப்படிதான். நெறைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் குடுக்குறாரு. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். நீ வந்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ ஆண்டவர் வந்து உன்னை பெருக பண்ணுவார். வருஷம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குட்டி குட்டி வாக்குத்தத்த கார்ட வேகமா போய் அந்த நியூ இயர்க்கு வந்து எடுத்துருவோம்ல. எப்படினாலும் எடுத்து நமக்கு என்ன வசனம் வருதுன்னு ரொம்ப வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா, ரொம்ப சந்தோஷமாயிரும் நமக்குல்ல. ஸோ அது எல்லாமே இருக்குது. ஆம் என்றும் வசனம் சொல்லுது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும், ஆமேன் என்றும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சைடு வந்து நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா, அவர் ஒரு பெர்ஃபெக்ட்டான காட். ஆனா, இன்னும் ஏன் செடி முளைக்கல? இன்னும் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல? இன்னும் ஏன் ஆண்டவர் என் எல்லைய பெருக பண்ணல? இன்னும் ஏன் என்னோட பலவீனத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கல? அப்படின்னு நம்மள்ல யாருக்காவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் வந்து மனுஷன் நிலத்த பண்படுத்துறதுக்கு மனுஷனும் இல்ல, மூடு பனியும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சைடு இதுல 2 விஷயம் நடக்குது பாருங்க. மழை வரணும். ஒரு செடி முளைக்கணும் அப்படின்னா மழை வரணும். அது வந்து ஆண்டவர் கையில தான் இருக்கு. இல்ல? மழைன்றது, மூடு பனின்றது, தண்ணின்றது ஆண்டவருடைய அபிஷேகத்த, கிரேஸ குறிக்குது. ஆண்டவரோட கிருபைய குறிக்குது. அதுவும் இருக்கணும். நம்மளோட எஃபோர்ட்டும் நிலத்த பண்படுத்துறதுக்கு மனுஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. உடனே ஆண்டவர் வந்து அழகா பண்றாரு பாருங்க. அத ஃபர்ஸ்ட்டு அந்த மூடு பனிய பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிருபையை கொடுத்துட்டாரு. அடுத்தது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மணிநலை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசினை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானார். மனுஷனையும் படைச்சிட்டார். இப்போ அவன் வந்து மண்ணை பண்படுத்தணும். ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு? அந்த மழையை பொய்ய பண்ணுவாரு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அழகா நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா பழங்களா இருக்கட்டும், காயா இருக்கட்டும், வெண்டைக்காவா இருக்கட்டும், அவரைக்காவா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச என்னதான் ஒண்ணு யோசிச்சுக்கோங்க. அது என்ன சத்துக்கள் நிறைந்த ஐட்டமா இருக்கட்டும், எல்லாமே வந்து வெளிய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லைஃப்பும் அப்படி மாறணும் அப்படின்னா, அதாவது வாக்குத்தத்தத்திலிருந்து அத பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, மறைவா தாங்க இருக்கும். அதுக்கு நம்ம உழைக்கணும். இப்போ ஒரு விதை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டோம். அந்த வாக்குத்தத்தம்ன்றது விதை மாரி தான். அதுல முளைக்கக்கூடிய சக்தி எல்லாமே இருக்கு. ஆண்டவர் எல்லாம் வச்சு தான் குடுக்குறாரு. வாக்குத்தத்தத்துல எல்லாமே இருக்கு. ஒரு பெரிய மரத்துக்குரிய குணாதிசயம், எப்படி ஒரு மாம்பழம் டேஸ்டான ஒரு மாம்பழத்தோட குணாதிசயம் எல்லாமே அந்த விதையில காஞ்சு போன விதையில இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தமா குடுத்துருக்காரு. அத பண்படுத்தணும். அத மண்ணுல போட்டு, தண்ணி ஊத்தி, பாதுகாத்து அது வந்து இல்லாதப்பவே அது இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஒரு நாள் அந்த முளைக்கும். அப்புறம் கொஞ்சம் வளரும். நம்ம ஃபெட்டப் ஆயி, இது என்னைக்கு முளைச்சு, என்னைக்கு வளர்றது போ அப்படின்னு தண்ணி ஊத்தாம விட்டோம்னா, அவ்வளோதான்ல. ஸோ ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து வந்து லாஸ்ட்ல ஒரு கனி கொடுக்கும். அதுதான் நம்ம வாக்குத்தத்தத்த உண்மையா சுதந்திரித்திற்கான ஒரு ஒரு இது. சரி, நான் இப்போ வந்து என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஸோ நான் ஏற்கனவே நான் அத வந்து சாட்சியா நான் பகிர்ந்திருக்கேன். ஆ அத நான் எப்படி சொல்றது? லைக்
இப்போ வந்து அதுக்கு முரண்பாடான ஒரு விஷயம் தான். நாங்க ஏற்கனவே சொன்ன மாரி, ஆண்டவர் வந்து இவன் எல்லையை விரிவாக்குவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் குடுத்திருந்தார் இந்த வருஷம். அதுக்கு ஏத்த மாரி நெறைய விஷயங்கள ஆண்டவர் பண்ணார். முதல்ல என் மனச விரிவாக்குனாரு. நீ இப்படி யோசிக்காத, இப்படி பயப்படாத, இவ்வளோதான் நம்ம கெப்பாசிட்டி நெனைக்காத. நீ இன்னும் நல்லா இதெல்லாம் பண்ணணும். இன்னும் அநேகருக்கு நீ வந்து சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட மனச விரிவாக்குனாரு. எல்லைய விரிவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மனசு தான் விரிவாக்கணும் அப்படின்றத ஆண்டவர் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு வந்து புக் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. வில்லா அது. வில்லான்றது வந்து கனவுலயும் நாங்க நினைக்காத ஒரு விஷயம். ஏன்னா நானா இருக்கட்டும், என் ஹஸ்பண்டா இருக்கட்டும், பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சென்னைக்கு வரப்போ ஒண்ணுமே இல்லாம, கடனோட தான் நான் வந்தேன். எஜுகேஷன் லோனோட தான் சென்னைக்குள்ள வரும்போதே நான் வந்தேன். அ பெருசா அ பூர்வீக சொத்து அது இருக்கு, இது இருக்கு அந்த மாரிலாம் கிடையாது. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்டின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அத விட கஷ்டப்பட்டுருக்காங்க. சாப்பாடுக்கே கூட கஷ்டப்படுற நிலைமையில இருந்து தான் படிச்சு வந்தாங்க. ஸோ ஆண்டவர் வந்து சில வேலைகளை விரிவாக்குன்னு சொல்றப்போ, ஓகே இந்த வீடு நமக்கு தராங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே புக் பண்ணிட்டோம். இன்னைக்கு பத்திரமா, நாளைக்கு பத்திரமா அந்த மாதிரி ஒரு இதிலே போயிட்டு இருந்துச்சு. பேங்க் லோனு கொஞ்சம் பாதி அமௌண்ட் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். லோனும் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை பத்திரம். அதுவும் வந்து ஹவுஸ் ஓனர் ஃப்ளைட்ல வரணும். எனக்கு டிக்கெட்டு டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னு நான் இருக்கிறப்ப, நேத்து ஈவினிங் வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு பேங்க்ல இருந்து. ஆ நாங்க வந்து உங்களோட லோன வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப தான் சொன்னாங்க. அந்த சென்னையில வந்து இப்போ நமக்கு தெரியும் ராம்சார் அப்படின்னு சொல்லி அந்த சதுப்பு நில பகுதி. சதுப்பு நிலத்துல நிலம் வாங்கக்கூடாது. அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். நாங்க 2 லாயர் கிட்ட ஒப்பீனியன் போனோம். லீகல் ஒப்பீனியன். இந்த இடத்த வாங்கலாமா? ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கா? வில்லங்கம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இல்ல எந்த ப்ராப்ளம் இல்ல. இந்த டாக்குமெண்ட் கூட, அந்த டாக்குமெண்ட் கூடன்னு கிட்டத்தட்ட 1 மாசமா லீகல் ஒப்பீனியன் மட்டும் நாங்க பார்த்துருக்கோம். எல்லாமே ஓகே அப்படின்ட்டாங்க. பேங்க் வந்து எல்லாம் ஓகே. நீங்க வந்து செக்க சைன் பண்ணிட்டு வாங்க வேண்டியது தான். மத்த எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்ட்டாங்க. திடீர்னு வந்து ராம்சார் மட்டும் இல்ல. ராம்சார்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த ரேடியஸில் இருக்க இடம் இன்ஃப்ளூயன்சர் ஏரியான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கும் நாங்கள் வந்து லோன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்னடா அப்படின்னு யோசிச்சோன்னே எனக்கு வந்து ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இந்த வசனத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து இந்த வீட்டை பற்றி யோசிக்கிறப்பெல்லாம் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எப்படி இப்படி ஆகுது அப்படின்னு எனக்கு புரியல. உடனே அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை ஆண்டவர் இந்த லோனை கேன்சல் பண்ண வைக்கிறாருன்னா, ஏதாவது ஒரு அமௌண்ட் நமக்கு வர வைப்பாரோ, இந்த வீட வாங்க வச்சுருவாரோ, லோன் இல்லாமலே வாங்கணும்னு நினைக்கிறாரோ, அந்த மாதிரி தான் நான் யோசிச்சேனே தவிர, இது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டே எனக்கு இல்ல. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து விசாரிக்கும்போது தான் ஒவ்வொரு விஷயமா எனக்கு வெளிய வந்துச்சு. 1,00,000 பட்டாவ கேன்சல் பண்ணிட்டாங்க. நெறைய விஷயங்கள் நடக்கிறப்போ, அப்போ புரிஞ்சுது, இந்த இடத்த நம்ம வாங்குனா திருப்பி நம்ம விக்க முடியாது. ஆ ப்ளஸ் அது வந்து அந்த நிலத்துல வேற எதுவும் கட்ட முடியாது. இன்கேஸ் ஃப்யூச்சர்ல வந்து நம்ம இடிச்சுட்டு கட்டுற பிளானோ எதுவும் இருந்தா, பிளான் அப்ரூவல் கிடையாது. ஒரு வேள இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்க லேண்ட் வந்து சேர்க்கக்கூடாது. 1/2 கிலோமீட்டரா குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேள அந்த கேஸ்ல தோத்து போயிட்டா, இந்த 1 கிலோமீட்டர் வந்து ராம்சார் கூட சேர்ந்துரும். ஸோ பட்டாவ கேன்சல் பண்ணி அந்த வீடு உங்களுக்கு இல்லன்னு தொரத்தி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து இதில பின்விளைவுகள் இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் வந்து இத நான் ஃபோன்ல கேட்டுட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் சொல்றாங்க. நான் அடுத்து யார்ட்ட பேசுறேன்? ஏன்னா நாங்க வந்து அவங்களுக்கு பாதி அமௌண்ட் நாங்க குடுத்துட்டோம். நிலத்த விக்கணும்னு இருப்பாங்கல்ல செல்லர், அவங்க கிட்ட பாதி அமௌண்ட் நாங்க குடுத்துட்டோம். அ இப்போ 2 ஆப்ஷன் நமக்கு. ஒண்ணு வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கணும். அது வந்து அவ்ளோ அமௌண்ட்டே உள்ள போட்டு திருப்பி என்ன ஆகும்னு தெரியாது. தொரத்தி விட்டாங்க கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல வேண்டாம் அப்படின்னா, செல்லர் கிட்ட இருந்து பாதி அமௌண்ட் மாட்டிக்கிச்சு. அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட். எங்கள பொறுத்தவரைக்கும் அது அது வந்து பல வருஷ உழைப்பு. ஸோ, "என்ன ஆண்டவரே!" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டக்குனு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அப்போ கரெக்ட்டா எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. "அ ஒரு மீட்டிங் ஜாயின் பண்ணுங்க. எமர்ஜென்சி மீட்டிங்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்றப்ப சொல்றாங்க, ம் "உங்க நீங்க பண்ணி வச்ச விஷயத்தினால இந்த ப்ராஜெக்ட்டே கேன்சல் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்ல" அது நாங்க கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கிளையண்ட்டுக்கிட்ட போன எங்களோட டீம் எல்லாமே வந்து நல்ல ஃபீட்பேக் வாங்கி நெறைய நெறைய டீம்ஸ் தான் நாங்க உள்ள அனுப்பிச்சிருக்கோம். ஆனா உங்க இதில தான் அப்படி பிரச்சனை வருது அப்படின்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல.
என்ன பண்ணோம்? நம்ம நல்லா தானே பண்ணியிருக்கோம். எல்லாமே கரெக்ட்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி, என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்டா, சின்ன சின்ன ஒண்ணும் இல்லாத விஷயத்த ரெய்ஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் ப்ராப்ளம். உன் டீம் இப்படி பண்ணிட்டாங்க. இவன் இப்படி இதுக்கு பதிலா இது பண்ணிட்டாங்க." அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ரெய்ஸ் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு காலையில 10 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 8 மணி வரைக்கும் நான் மீட்டிங்ல தான் உட்காந்துருக்கேன். இந்த மாரி லேண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படிங்கிறத என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ண முடியல. அவ்ளோ கன்டினியூஸான மீட்டிங். "நீ இது சரியில்ல, அது சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் என்ன நடக்குது? நம்ம எந்த இடத்துலயுமே காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சது, அது என்னோட பிரச்சனை இல்ல. அங்க கிளையண்ட் ஆஃபீஸ்ல நெறைய பேர வேலைய விட்டு தூக்குறதுனால, அவங்க யார ப்ளேம் பண்ணி வேலைய இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்றாங்கன்றது எனக்கு புரிஞ்சுது. ஆனா, ஒரு விஷயம் பாருங்க, ஆண்டவர் வந்து நான் இதே சிச்சுவேஷன்ல போன வருஷம் இருந்திருந்தேன்னா, பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிருந்திருப்பேன். மண்டைய பிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன். ஆனா, இந்த வாட்டி எனக்கு ஒரு துளி கூட கவல இல்ல. நான் ஆண்டவர் வந்து என்னைய எல்லைய விரிவாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது உண்மதான். இந்த வீட வச்சு தான் விரிவாக்கணுன்றது, அது அவரோட சித்தம். அது அவரோட வேல இல்ல. அவர் என்ன பண்ணணுன்றத அவர் டிசைட் பண்ணட்டும். நான் இந்த வீட கேட்கவே இல்ல. அவரே தான் குடுத்தாரு. ஓகே. இப்ப அவர் வேணாங்கிறாருன்னா, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அத கரெக்ட்டா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுக்கு ஆண்டவர் ஞானத்த குடுத்தாரு. அப்பதான் எனக்கு இந்த மெசேஜ் ஞாபகம் வந்துச்சு. மறைவான அ வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி. வாக்குத்தத்தம் சில நேரத்துல மறைஞ்சுற மாரி தெரியும். ஆம் இப்போ ஒரு வேள இந்த மெசேஜ் இப்போ கேட்கிறவங்களோ, இல்ல இதுக்கப்புறம் கேட்கிறவங்களோ கன்சீவ் ஆயிட்டு, குழந்தை இல்ல அப்படின்னு ஒவ்வொரு மாசமும் வந்து கன்சீவ் ஆயிட்டோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு, அவ்ளோ ஆசையோட செக் பண்ணிட்டு நெறைய பேர் இல்ல அப்படின்னு சொல்லி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவருக்கு சில நேரம் வாக்குத்தத்தம் மறைவா இருக்கும். ஆனா, அது வெளிப்படாம போகாது. அது வந்து நம்மளோட எஃபோர்ட்டும் இருக்கும். ஆண்டவர் கிருபை குடுப்பாரு கண்டிப்பா. நம்மளோட எஃபோர்ட்டும் போடணும். என்ன பண்றது? குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது? அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகே. ஆண்டவர் வந்து எல்லை விரிவாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. என் எல்லைய விரிவாக்குனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும்போது, சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா, யா பிசாசு ஹாப்பி ஆயிருவான். இன்னொன்னு நம்மள சுத்தி இருக்கிற நெறைய பேர், நம்மள குறை சொல்றவங்க, குற்றம் சொல்றவங்க எல்லாருமே ஹாப்பி ஆயிருவாங்க. இப்ப நான் வந்து இந்த வீடு கேன்சல் ஆயிட்டுன்ற விஷயத்த நான் இப்ப Zoomல தான் நான் சொல்றேன். அ இன்னும் எல்லார்கிட்டயும் நான் சொல்ல ஆரம்பிக்கல. சொன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நீங்க எல்லார்கிட்டயும் வெளிய சொல்லிட்டு இருந்தீங்களே!" ஆ இவ்வளோதானா? அப்படின்ற மாரி தான் யோசிப்பாங்க. இல்ல ஒழுங்கா ஜெபம் பண்ணல. ஒழுங்கா ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு சொல்ற கூட்டங்கள் தான் இருக்கும். ஆனா அதையும் ஃபேஸ் பண்ண நான் ரெடியா தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியும். அவரோட வாக்குத்தத்தம் உண்மை. என்ன நடக்கட்டுமே, அவரோட வாக்குத்தத்தம் மட்டும் மாறாதது, உண்மையானது. அது மறைவா இருந்தாலும், ஒரு நாள் அது வெளிப்படும். நெறைய கனவுகள் இருக்கு. அந்த வீட்ட குறிச்சு நெறைய கனவுகள் இருந்திருக்கு. இதெல்லாம் இப்படி பிளான் பண்ணணும். ஓகே. நாங்க இந்த பெயிண்ட் அடிக்கணும். இதெல்லாம் பண்ணணும். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும். அந்த அளவுக்கு நாங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஓகே. குழந்தைக்கு இங்க ஸ்கூல்லேருந்து இது பக்கம். ஓகே. கீ எங்ககிட்ட தான் இருந்துச்சு. அந்த வீட்டோட கீ வந்து கடந்த ஒரு 2 மாசமா எங்ககிட்ட தான் இருந்துச்சு. நான் நெறைய நாள் அங்க நடந்து போயிற தூரம் தான். ஸோ நடந்து போயிட்டு நான் அங்க போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இது நம்ம வீடு அப்படின்ற யோசனையிலே நம்ம இருந்தோம். பட் இட்ஸ் ஓகே. அது வந்து இது உலக பிரகாரமான ஒரு அசெட். இல்ல அத விட பெரிய ஒரு அந்த நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைச்சது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு அப்படின்றதுல நான் ஏன் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா, அந்த வீட்டுனால இல்ல, அவர்னால. அவர் மாத்திரம் தான் நமக்கு சுதந்திரம். அந்த உலகத்துல இருக்க விஷயங்கள் எல்லாம் 2வது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதனால ஆண்டவர் வந்து எனக்கு தராம போவாருன்னு நான் சொல்லல. இன்னொரு நாள் நான் சாட்சியா நிப்பேன். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஒருவேள உங்கள்ல யாருக்காவது இது யூஸ் ஆகலாம். ஏதாவது ஒண்ண இழந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, ஓகே இது எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு வேளை கிடைக்காம போச்சு அப்படின்னா, நமக்கு மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கோங்க. அவரோட வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா மறைவா இருக்கு. அவரோட கிருபை நமக்கு கிடைக்கும். நம்மளோட எஃபோர்ட்ட நம்ம போடப் போறோம். எப்படி நிலத்த பண்படுத்துறதுக்கு மனுஷனோட எஃபோர்ட் வேணுமோ, அதே மாதிரி நம்மளும் நம்மளோட எஃபோர்ட்ட போடப் போறோம். ஆ ஒரு நாள் அது வெளிப்படும். எல்லாருக்கும் முன்பாக அந்த வாக்குத்தத்தம் வந்து வெளிப்படும். அதுவரைக்கும் நம்ம பொறுமையோட இருக்கணும். இதுக்கு நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆதியாகமம் 26, 22 எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். பைபிள பைபிளே நம்ம எல்லாரும் கரைச்சு குடிச்சிருப்போம். ஆனா, அத நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
அ மறுபடியும் நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ ஆதியாகமம் 26, 22 பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஈசாக்கு வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஏசேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவு துறவு வெட்டுறான். அது லைனா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கும். ஏசேக்கு சித்னா அப்படின்னு சொல்லி 2 துறவு வந்து ஈசாக்கு வெட்டுவான். ஈசாக்கோட வேலைக்காரங்க வெட்டுவாங்க. அது ஆக்சுவலி அவனுக்கு சொந்தமானது தான். அவனோட தகப்பனாகி ஆபிரகாம் வெட்டினது தான். அவனோட சுதந்திரம் தான். அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கரெக்டாக அவன் அதை போய் எடுக்கிறான். என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது அவங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணோன்னே விட்டு போயிடுறான். சண்டை போடல, எதுவும் பண்ணல, விட்டு போயிடுறான். ஏசேக்கு போயிடுச்சு, சித்னா போயிடுச்சு. அடுத்தது 3வது பார்த்தீங்க அப்படின்னா, ரெஹபோத் அப்படின்ற ஒரு துறவு கிடைக்குது. அவ்வளோ நாள் அந்த வாக்குத்தத்தம் மறைவா தான் இருந்துச்சு. அவனுக்கு வர வேண்டிய விஷயம் மறைவா தான் இருந்துச்சு. ஆ ரெஹபெத் அப்படிங்கிறது ரெஹபெத்துக்கு தோன்றப்ப அவனுக்கு எப்படிங்க இருந்திருக்கும்? அவனோட வேலைக்காரங்களுக்கு துறவு வெட்டினப்ப. எப்படியும் இவங்க வந்து அபகரிக்க தான் போறாங்க. ஏற்கனவே 2 வாட்டி போயிடுச்சு. இந்த எஜமானுக்கு அறிவு இல்ல. மறுபடியும் தோண்ட சொல்றாரு. இவ்ளோ கஷ்டப்பட்டு தோண்டணுமா? அப்படிதான் இருந்திருக்கும் அவங்க மைண்ட் செட்ல. நம்மளும் சில நேரத்துல அப்படிதான் இருப்போம். இதெல்லாம் பண்ணணுமா? எப்படி பண்ணாலும் எனக்கு வேலை கிடைக்க போறதில்ல. இதெல்லாம் படிச்சா எனக்கு மார்க் வரப்போதா என்ன? இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு ஒரு வேளை நம்ம மனசுல இருந்துச்சு அப்படின்னா, விட்றாதீங்க. ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும், ஆமேன் என்றும் இருக்கு. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அது கிரியை செய்யும். ஆ இன்னும் ஒரு ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். மெயினா நம்ம ஆபிரகாம பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்ட்டாரு, ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, "உன்ட்ட இருந்து ஒரு பெரிய தேசமே எழும்பும்" அப்படி. நம்மள ஆண்டவர் அப்படிதான் பார்க்குறாரு. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம், "ஐயோ! சாப்பாடுக்கு வழி இல்லையே, இந்த கடன அடைக்க காசு இல்லையே" அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு அப்படின்னா, இவள ஆசீர்வதிச்சு இவ மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கணுமே, எல்லாருக்கும் அவ சாட்சியா இருக்கணுமே, அப்படிதான் ஆண்டவர் நம்மள பத்தி யோசிப்பாரு. மத்தவங்க நம்மள எப்படி வேணா ஜட்ஜ் பண்ணலாம். ஒண்ணுத்துக்கு ஆவாதவ, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் அப்படி ஜட்ஜ் பண்ண மாட்டார்ல. ஸோ ஆண்டவர் வந்து ஆபிரகாம் எப்படி பார்த்தாருன்னா, பெரிய ஜனக்கூட்டமா பார்த்தாரு. ஆனா, அந்த ஆசீர்வாதம் மறைஞ்சிருந்துச்சு. எவ்ளோ நாள் பாருங்க, ஆபிரகாமுக்கு வயசாகி, சாராளுக்கு வந்து அந்த மெனோபஸ் ஸ்டேஜ் முடிச்சு. மெனோபஸ் ஸ்டேஜ் முடிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான் இல்ல. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ, அந்த ஸ்டேஜும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டவரு ஒரு கருவ குடுக்குறாரு. ஸோ, நீங்க முடிஞ்சதுன்னு நெனைக்காதீங்க. இவ்வளோதான் என் வாழ்க்கை, இவ்வளோதான் என் ஊழியம், எனக்கு வயசாயிடுச்சு, இதோட எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படியெல்லாம் கிடையாது. அவரு முடிஞ்சிச்சுன்னு சொல்ற வரைக்கும், நம்ம வாழ்க்கையில எதுவுமே முடிஞ்சது கிடையாது. எந்த வாக்குத்தத்தமும் மரித்து போகல. மறைஞ்சு இருக்குது. அது ஒரு நாள் கண்டிப்பா அது வெளிப்படும். ஆனா, அதுக்கு நம்ம தண்ணி ஊத்த ரெடியா இருக்கணும். அத நம்ம வளர்க்கறதுக்கு ரெடியா இருக்கணும். அத நம்ம விசுவாசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆ இன்னும் ஒரு 2 வசனங்கள மட்டும் நம்ம படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 1:20 பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே அப்படிங்கிறது தான். ஸோ அவரோட வாக்குத்தத்தம் இல்லை கிடைக்காது உனக்கு, இது அவ்வளோதான் இந்த வாக்குத்தத்தம் அப்படின்னு இல்லை. எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நான் இதெல்லாம் தியானிக்கும் போது தான் எனக்கு மைண்டில் ஒரு வசனம் வந்துச்சு. விசுவாசத்தோட எக்ஸ்பிளனேஷனே அதுதான்ல, விசுவாசத்தோட டெஃபினிஷனே அதுதான். விசுவாசமானது நம்ம விசுவாசம் சாப்டருக்கு போயிடலாம். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது இது நாம எடுத்திருக்க மெசேஜ் வந்து விசுவாசத்தோட மெசேஜ் அப்படின்னு காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத வாக்குத்தத்தம் தெரியாது, புரியாது, நமக்கு இது என்ன நடக்குதுன்னே புரியாது லைஃப்ல. எதை நோக்கி நம்ம ஓடுறோன்னே தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு வேளை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாக்குத்தத்தம் மறைஞ்சிட்டு இருக்கு. தொடர்ந்து ஓடுங்க. அவரோட கிருபையும் வரும், நம்மளோட முயற்சியும் இருக்கும். ஒரு நாள் அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பா வெளியே வரும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா என் லைஃப்ல வந்து எதுவுமே சரியாகல. இன்னும் எங்களுக்கு வந்து செல்லர் வந்து அமௌண்ட் திருப்பி தரேன்னு சொல்லலை. என் வேலை வந்து நார்மல் ஆகுமான்னு எனக்கு தெரியாது.
ஆ இப்படியே வேலைய விட்டு தூக்கிருவாங்களான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் எனக்கு. அவர் நல்லவர். அவரோட வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும், ஆமென் என்றும் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் கண்டிப்பா சில விஷயங்கள பண்ணுவார். பண்ணாட்டியும் பரவால்ல. அவர் நல்லவர். அவருடைய எல்லாமே வந்து உண்மையானது. அவருடைய வாக்குத்தத்தங்கள். ஸோ நம்ம இத நம்ப போறோம். நம்ம வாழ்க்கையில மறைவா இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு சீக்கிரத்துல வெளிப்படுத்தப் போறார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.